பூஜை அன்னைக்கு கேட்குறாங்க, இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். நான் என் தம்பி பாஸ்கர் தான் ஹீரோ, அவனை போய் கேளுங்கன்றாரு. நான் சொன்னேன், என்ன சும்மா ஐயா நீ தான் சொல்லியா அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து என்னை பேச வச்சு ரசிக்கிறாரு. சில ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு பின்னாடி கையை கட்டிக்கிட்டு நிற்பார். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லாரும் என்னென்னமோ சொல்லுவாங்க, ஒரு புரட்சி கலைஞர்பாங்க, கேப்டன்பாங்க. நான் ஆசையாக கூப்பிடுறது அண்ணன் அப்படின்னு தான். ரொம்ப பாசமான ஒரு மனிதர். அவர் கூட 2-3 படங்கள் மிகப்பெரிய மனது அவருக்கு. மற்றவர்களுக்கு உணவிட்டு பார்த்து மகிழ்வது, மற்றவர்கள் பசியாற்றி மகிழ்வது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு இயற்கையாகவே அவர் கூடவே இருந்த ஒரு குணம். அது நான் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, எனக்கு அம்மா. அவர் எனக்கு பசிக்கும் பொழுது அவர் கூட சினிமாவில் நடிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு, டப்பிங் பேசுவதற்கு ஆரம்பித்த பிறகு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதற்கு முன்னாடியே நானும் அவரும் சேர்ந்து நடிக்கிறதுக்குள்ள முன்னாடியே, அவர் கூட நான் சேர்ந்து நடிக்கிறதுக்கு முன்னாடி, அதுதான் கரெக்டாக இருக்கும். ராஜபாதர் ஸ்ட்ரீட்டில் அவங்க ரோஹிணி லாட்ஜில் அவங்க இருப்பாங்க. அப்போது அவரை போய் பார்க்குறதுக்கு நான் இதையும் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். அவரை போய் பார்க்குறதுக்கு அந்த பக்கம் வரும்போது அண்ணன் இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு போனாங்க. எங்கே போகிறேன்? இல்லை நான் ஒரு டப்பிங் முடிச்சுட்டு அப்படி போகிறேன். எங்கே போகிற? இப்போ வீட்டுக்கு தானே போகிறேன். சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு? இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு தான். நீ சாப்பிடு அப்படின்ட்டு அங்கே சாப்பிட வச்சு, சரி சாப்பிட்டியா, படு பேசாமல், சாயங்காலமாக போ அப்படின்னு. அவர் ஒரு பக்கம் தரையில் தலானியை போட்டு படுத்துக்கிட்டு இருப்பார், எனக்கு ஒரு தலானியை போட்டு படுத்து தூங்கும்பார். அப்படிலாம் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா தர்மபுரி, நிறைஞ்ச மனசு, இந்த படமெல்லாம் போயிருக்கும் பொழுது பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அழகு பார்த்து, என்னை மட்டும் இல்லை, அந்த யூனிட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரையுமே, அங்கே ஆஃபீஸுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே சாப்பாடு, எந்த நேரம் யார் வந்தாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது. அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார், அவருடைய இறப்புக்கு பிறகு யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தார், எனக்கு இங்கே வந்திருக்கும்போது எனக்கு இந்த ஊரில் யாரும் தெரியல, நான் இங்கே சாப்பிட்டுட்டு போனேன் உங்களுடைய ஆஃபீஸில், இப்போ கட்சி அலுவலகம் இருக்காங்க. ஒரு நாள் காரை நிறுத்திட்டு பார்த்துட்டு கேட்டாங்க, யாருப்பா நீ இங்கே வந்துட்டு போறீன்னா, அந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு. உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ எப்போ வேணாலும் இங்கே சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த தம்பி சொல்லியிருந்தார். இறைவன் நல்லவர்களை வெகு நீண்ட நாட்கள் இந்த பூமியில் வைப்பதில்லை, ஏன்னா அவர்கள் தன்னோடு இருக்கட்டும் என்று அழைத்து சென்று விடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அண்ணன் அவர்களுடைய மறைவு. உருவம் மறையும், அவருடைய உள்ளம் என்றுமே ஏழைகளுக்காக நிச்சயமாக துடித்து கொண்டிருக்கும். நான் அவருடைய மறைவின் போது சொன்னதையே தான் மறுபடியும் சொல்லுகிறேன். அண்ணன், நீங்கள் மறுபடியும் பிறந்து வாங்க, இதே கேப்டனாக வாங்க, இதே எங்கள் அண்ணனாக வாங்க. என்னை போன்ற பல தம்பிகளுடைய, பல உடன்பிறப்புகளுடைய, பல ஏழைகளுடைய மனது உங்களுக்காக, உங்கள் வரவுக்காக துடித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ணன் அவர்களுக்கு இந்த டிசம்பர் 28ஆம் தேதியோட அவங்க இந்த பூத உடம்பை விட்டு புகழுடம்பு எய்தி 1 வருஷம் ஆகுது. வேற என்ன சொல்கிறது? பார்க்குறவர்கள், அவருடைய ரசிகர்கள் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்க வேண்டியது தான். நிச்சயமாக அண்ணன் அவங்களும் நானும் பல கோயில்களுக்கு போயிருக்கோம். தர்மபுரி ஷூட்டிங் படத்துக்கு போயிருக்கும் பொழுது, அந்த படத்தினுடைய ஷூட்டிங் போயிருக்கும் பொழுது, சாயங்காலம் எங்கே போகிற பாஸ்கர்? நான் எங்கேயும் போகல, இங்கே தானே இருக்கேன். சரிவா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்புவோம். குரு கோயிலுக்கு போவோம், அங்கே பட்டமங்கலம். பல கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கோம். இறைவனை தரிசிக்க சென்று வந்திருக்கிறோம். இப்பொழுது அவரே இறைவனாகி இருக்கிறார். அண்ணன் அவர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக எல்லோருக்கும் வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். அண்ணன் மறுபடியும் வாங்கண்ணே அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அதாவது திரையுலகத்தில் அண்ணன் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றியவன் அப்படிங்கிறத மீறி அவருடைய படங்கள், பல படங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு படம் அவங்க இனிக்கும் இளமை படத்தப்போ எனக்கு அவங்க கூட அவ்வளோவா பழக்கம் இல்லை, ஆனால் நான் பார்க்கல. அதுக்கப்புறமா ஒரு படம் தூரத்து இடி முழக்கம்னு ஒரு படம், அந்த படம் அவங்க நடிக்கும்போதுலேருந்து அப்பையில் மெட்ராஸ் சினி லேப் டப்பிங் அப்பையிலேருந்து எனக்கு தெரியும். அதற்கு பிறகு சட்டம் ஒரு இருட்டை, மாமா எஸ்எஸ்சி மாமாவனுடைய படங்கள், பல படங்கள் அண்ணன் கூட சேர்ந்து பயணிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுடைய படங்கள் நிறைய படங்கள் ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நான் ரொம்ப ரசித்த படங்கள் அப்படிங்கிறது
இதுதான் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் சொல்கிறேன், கேப்டன் பிரபாகரன் அந்த வீரமான ஒரு நடிப்பு, சின்ன கவுண்டர் இல்லை ஒரு அவங்களுடைய அந்த நகைச்சுவை கலந்த ஒரு நடிப்பு, அதே மாதிரி வந்து எங்கள் அண்ணா, புலன் விசாரணை, ரமணா, எத்தனை படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் வரிசையாக. அதாவது இப்படி நான் இருக்கும் பொழுது நீங்கள் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும், யோசிக்கலை. நான் அந்தந்த படங்களுடைய நினைவில் இருக்கேன் கொஞ்ச நேரம். ரமணாவில் வந்து ஃபைனலாக வந்து நான் இவர் தம்பி இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அந்த படம் பார்த்துட்டுன்னு. ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து லாஸ்ட்டில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு வந்து நான் அவர்கிட்ட சொன்னது, தம்பி ஏஆர் முருகதாஸ் அவர்கள்ட்ட சொன்னது, மரணப்படுக்கையில் இருக்கும்போது ரஷ்ய அதிபர் லியோனார்ட் பிரெஸ்னேவ் சொன்னது. அது லியோனார்ட் பிரெஸ்னேவ் சொல்லியிருப்பார், என்னுடைய மரணத்திற்காக தொழிற்சாலைகள் கல்வி நிறுவனங்களை இயங்காமல் செய்வதெல்லாம் கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உடல் அடக்கம் செய்யப்படுகின்ற நேரத்தில் சங்கு ஒலிப்பார்கள். அப்பொழுது நீங்கள் இருக்கின்ற இடத்தில் பணியிடங்களில் இருந்தே ஒரு வினாடி மௌனமாக அஞ்சலி செலுத்துங்கள், அது போடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் தம்பி இந்த டைலாக். அப்படின்னா ரமணாவில் அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டிங்கு, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ரொம்ப நல்ல படம் அது. தர்மபுரி படத்தில் வந்து இடம் மாறி போகும் பொழுது அவங்களா நானும், நானாக அவரும், அப்படி ஒரு கதை அமைப்பதில் எந்த ஒரு ஹீரோ, அவ்வளோ பெரிய ஹீரோ என்னை போன்ற ஒரு சிறு நடிகரையும் வந்து பேட்டி அவங்க பூஜை அன்னைக்கு கேட்குறாங்க, இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். நான் என் தம்பி பாஸ்கர் தான் ஹீரோ, அவனை போய் கேளுங்கன்றாரு. நான் சொன்னேன், என்ன சும்மா ஐயா நீ தான் சொல்லியா அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து என்னை பேச வச்சு ரசிக்கிறாரு. சில ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு பின்னாடி கையை கட்டிக்கிட்டு நிற்பார். இதெல்லாம் வைத்து தான் சொல்கிறேன், நான் அவருக்கு அவ்வளோ பெரிய மனதுன்னு. அவருடைய படங்களுக்கு மட்டுமல்ல, அவருக்கும் அவருடைய மனதுக்கும் அவருடைய பிஹேவியருக்குமே நான் வந்து பெரிய ரசிகன். எப்போவுமே நான் வீட்டுக்கு போகணுன்னா, வா பாஸ்கர் என்ன சாப்பிட்டியா? அது இல்லைண்ணா, நான் முதல்ல சாப்பிடு, சும்மா இது பண்ணாது, இது நான் சாப்பிட்டு வந்துட்டேன் வீட்டில், சரி காப்பி குடி அப்படின்ட்டு அண்ணனையும் அண்ணியை நிற்க வச்சு நமஸ்காரம் பண்ணுவேன். அவங்க 2 பேரும் எனக்கு விபூதி பூசி விடுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகும்போது ஒரு தடவை திட்டினார், இங்கே வரக்கூடாது நீ ஆஃபீஸுக்குன்னாரு. ஏன்னா நான் உங்களை பார்க்கணும், என்னை பார்க்கணுன்னாக்க நீ வீட்டுக்கு வா, அண்ணியை பார்க்கணுன்னு வீட்டுக்கு வா, கட்சி ஆஃபீஸ் பக்கம்லாம் வராது, ஏற்கனவே பாஸ்கர் விஜயகாந்த் ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும், எல்லாரோடையும் நடிக்கணுங்கய்யா அப்படின்னாரு. அவர் ஒருவருடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர். இவன் நம்ம கட்சியில் சேர்ந்து ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய பல படங்களுக்கு நான் வந்து ரசிகன், பல படங்களை பார்த்துருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். அண்ணன் அவர்களுடைய சண்டை காட்சியெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ரொம்ப மெய்மறந்து ரசிச்சிருக்கேன், மெய்மறந்து கை தட்டியிருக்கேன். அண்ணன் தான். எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.